இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்டரியில யுவராஜ் சிங் அவர்கள் எவ்வளவு பெரிய ஆளுமைன்னு எல்லாருக்குமே தெரியும். அவருடைய வாழ்க்கை வரலாறு சினிமாவா தயாராக போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, இந்த மனுஷன் இவ்வளவு பெரிய சாதனைக்கு பின்னாடி அவருக்கு மிகப்பெரிய ஒரு வழி இருந்திருக்கு. அதுதான் கேன்சர். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீம் சார்பா அவர் நிறைய ரெக்கார்ட்ஸ் படிச்சிருக்காரு. அது எல்லாமே ஒரு பிக் ஸ்கிரீன்ல வரப்போகுது அப்படின்னா நீங்க எவ்வளவு ஆர்வமா இருப்பீங்க கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே. சரி, யாரு அனௌன்ஸ் பண்ணாங்க? அப்படி பிக் ஸ்கிரீன்ல யுவராஜ் சிங் படம் வர மாதிரி இருந்தா எந்த மாதிரி வருவாங்கன்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம பண்ணிடுங்க. நம்ம இதுவரை சச்சின் அப்புறம் தோனியோட பயோகிராஃபி பார்த்துருப்போம். ஏன்னா அவங்க அந்த அளவு இந்தியன் டீம் நிறைய பண்ணியிருப்பாங்க. இந்தியன் டீமுக்கு பங்களிப்பு கொடுக்கறதுல நானும் சலச்சவன் இல்லைன்னு சொன்னவர் தான் நம்ம யுவராஜ் சிங் அவர்கள். இந்தியன் டீமுக்காக 2000 இருந்து 2019 வரைக்கும் நிறைய டெஸ்ட் மேட்ச், நிறைய T20, நிறைய ODIல நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு. அதுலயும் ஸ்பெசிஃபையா மென்ஷன் பண்ணணும்னா 2007 T20 வேர்ல்டு கப், 2011 ODI வேர்ல்டு கப்ல அவருடைய பங்களிப்புனாலதான் இந்தியா வந்து வேர்ல்டு கப் வாங்கினாங்கன்னா கண்டிப்பா அது உண்மைதான். He's got that through, nailed it through the and it's an emphatic win for India. 2007 வேர்ல்டு கப்ல இங்கிலாந்துக்கு எதிராக 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிக்கிறாரு. அதை தாண்டி அதே மேட்ச்ல மொத்தம் 52 ரன்னு, 12 பாலுக்குங்க. இன்னைக்கு வரைக்கும் ICC டூர்னமெண்ட்ல 12 பாலுக்கு 50 போட்டவங்க யாருமே இல்லை. மொத்த லோக்கல் மேட்ச்ல போட்டிருப்பாங்க. ஆனா 12 பாலுக்கு ICC டூர்னமெண்ட்ல 50 போட்ட ஒரே ஆள் யுவராஜ் சிங் அவர்கள் தான். This is in the air again. There's long off through difference. It doesn't. It's 4 in a row. 2011 வேர்ல்டு கப்ல மனுஷனுக்கு கேன்சர் வந்திருக்குங்க. எனக்கு கேன்சர் இருந்தாலும் பரவாயில்ல, இந்தியா வேர்ல்டு கப் வாங்கணும்னு சொல்லிட்டு எந்த மேட்ச் நிக்காம மொத்தம் 8 மேட்ச்ல 362 ரன்னு, அப்புறம் 15 விக்கெட். பேட்டிங்கை தாண்டி ஃபீல்டிங், பவுலிங்லயும் ரொம்ப கலக்கிருக்காருங்க. 2012 வேர்ல்டு கப் செமிஃபைனலுக்கு முன்னாடி யுவராஜ் சிங் அவர்களுக்கு ரத்த வாந்தி வந்திருக்கு. பாருங்க மனுஷால கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த விஷயத்த ஹர்பஜன் சிங் அவர்கள் போய் சொல்லலாம், நிர்வாகத்துக்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா யுவராஜ் சிங் என்ன சொல்லியிருக்காருன்னா, சொல்லாத, இந்த வேர்ல்டு கப்பை இந்தியா வாங்கணும், அதுக்காக நான் இதை தாங்கிக்கிறேன் சொல்லிட்டு தாங்கி அந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மேட்ச்ல இந்தியா வின் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்திருக்காரு. ஃபைனல் வரைக்கும் இந்தியா போயிட்டு கப்பு வாங்குறதுக்கு மிக 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 முக்கியமான காரணம் யுவராஜ் சிங்னா கண்டிப்பா அது மிக ஆகாது. இவர் இந்த பங்களிப்பு கொடுத்ததுக்காக 2000 to 2019 இந்தியா அவங்களுக்கு சில முக்கியமான விருதுகள் கொடுத்திருக்காங்க. இந்தியாவுடைய 4th ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு, அதாவது பத்மஸ்ரீ, இந்தியாவுடைய 2nd ஸ்போர்ட்ஸ் அவார்டு, அர்ஜுன் அவார்டு, இந்த மாதிரியான விருதுகள்லாம் கொடுத்து மத்திய அரசாங்கம் யுவராஜ் சிங் அவங்களை கௌரவப்படுத்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவரோட ரெக்கார்ட்ஸ் நின்று பேசுதுன்னா அவருடைய கண்டிப்பான கடின உழைப்பு, திறமை எல்லாமே காரணம். நான் ஒரு ஃபேனா கண்டிப்பா ரொம்ப எதிர்பார்க்கிறேன். நீங்க ஒரு ஃபேனா எந்த அளவு எதிர்பார்க்கறீங்க? குறிப்பா இந்த படத்தை தயாரிக்கிறவங்க T Series ஒரு இந்தியாவுடைய லீடிங் மியூசிக்கல் கம்பெனி. அவங்க ஏற்கனவே நிறைய படம் தயாரிச்சிருக்காங்க. ரீசெண்டா கோட் படத்துடைய ட்ரெய்லர் படம் T Series தான் பார்த்திருப்பீங்க. எந்த அளவு வியூஸ் இருக்கு பாருங்க. கூடிய சீக்கிரத்துல பிக் ஸ்கிரீன்ல பார்க்கலாம். யுவராஜ் சிங்கோட பயோகிராஃபி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை யுவராஜ் சிங்கோட பயோகிராஃபி தயாராகி வெளியேற பட்சத்துல யார் நடிச்சா சரியா இருக்கும்? ஒரு ஹிந்தி ஆக்டரா, இல்ல தமிழ் ஆக்டரா, தெலுங்கு ஆக்டரா, கன்னட ஆக்டரா? இப்பெல்லாம் வந்து சவுத் இந்தியன் ஃபிலிமும் பேன் இண்டியா ரேஞ்சுக்கு வந்து தயாராகிட்டு இருக்கு. நிறைய படம் ஹிட் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எந்த ஹீரோ நடிச்சாலும் கண்டிப்பா வந்து ரீச் ஆகும் யுவராஜ் சிங். ஏன்னா யுவராஜ் சிங் வந்து இந்தியாவுடைய ஒரு வேர்டு இல்ல, வந்து எமோஷன். அந்த அளவு நிறைய ரெக்கார்ட்ஸ் படிச்சிருக்காரு. உங்களுக்கு யார் நடிச்சா கரெக்டா இருக்கும் யுவராஜ் சிங்கோட பயோகிராஃபியில? கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.